श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 11வது அத்தியாயம் ब्रह्मानंदे योगानंद। முதல் ஸ்லோகம் படிக்கிறேன். ब्रह्मानन्दं प्रवक्ष्यामि ज्ञाते तस्मिन्न शेषतः ऐहिका मुष्मिकार्नर्थ व्रातं हित्वा सुखायते। முதல் 10 அத்தியாயங்களுக்குள்ள வேதாந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யுக்திபரமாக பல உபனிஷத்துகள் எல்லாத்தையும் கோட் பண்ணிக்கிட்டே நடுவில் சில வேறு அபிப்பிராயங்கள் இருக்கிற துவைத விசிஷ்டாத்வைத இல்லை பௌத்த ஜெயின இவங்க எல்லாரும் கூட யுக்திபரமாக அவங்கள எல்லாரும் கூட ஆர்கியூ பண்ணி அந்த விஷயங்களையும் பேசி எப்படி அத்வைத்தம் தான் நிஜமான ஏகமான சத்தியம், அதை பற்றி தான் நிஜமான ஞானம் அப்படியே நீ சொல்லிகிட்டே வரும்போது இப்போது இந்த கடைசி 5 அத்தியாயங்கள் பார்க்கும்போது பிரம்மவுடைய ஸ்வரூபம் சொல்லணும். பிரம்மம் ஸ்வரூபம் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பிரம்மானந்தம் பிரவக்ஷாமி அன்னார் முதல் ஸ்லோகத்தில். இன்ட்ரடக்டரி ஸ்லோகா பிரம்மானந்தம் பிரவக்ஷாமி அப்படின்னு சொன்னானோ, பிரம்ம ஜானம் வக்ஷாமின்னு சொன்னானும், பிரம்மத்தின் பற்றி சொல்கிறேன்னு சொன்னானும் எல்லாம் ஒன்று தான். சத் பிரவக்ஷாமி சித் பிரவக்ஷாமி பிரம்ம ஜானம் எது சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஆனால் இங்கே முக்கியமாக இந்த சாஸ்திரம் படித்து நமக்கு முக்கியமாக வர வேண்டிய கிடைக்க வேண்டிய விஷயம் என்ன, எதுக்காக படிக்கிறோம்? அதுக்காக ஆனந்தம், அந்த ஆனந்தத்தினை ஹைலைட் பண்ணணும். அது நம்மளுடைய ஸ்வரூபமனை ஹைலைட் பண்ணணும். அது நம்ம ரிகக்னைஸ் பண்ணுற வரைக்கும் விவரிக்கணும். அதனால் முக்கியமாக அந்த ஆனந்தம் விஷயம் எடுத்துக்கிறோம். ஏன்னா இருக்கேன்னு எனக்கு தெரியும், சத்து சித்து, பட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? ஆனந்தம் தானே முக்கியம். அப்போது யார் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பிரம்மானந்தம் விஷயம் ஒழுங்காக கேட்டு நல்ல அசேஷதா தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இனிமே இங்கே இப்போ அதுக்கு பிறகு இந்த லோகத்திலையும் வேறு லோகத்திலையும், இந்த வேறு லோகம் అనేది வேதாந்த விஷய பரம அர்த்தம் இல்லாது. நமக்கு வேறு லோகமே தேவையில்லை. ஏன்னா இப்போ இங்கே முக்தி அடையும் போது பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அப்படி என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், இங்கே இப்போ இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த உபாதி சரீரம் இருக்க போகிறதோ அதுக்கப்புறமும் அன்னு அர்த்தம். வேறு லோகமானே நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இங்கே பூர்வ ஜன்மா கர்மா பிராரப்தம் சஞ்சிதன்லேருந்து எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குன்னா அந்த கர்மத்தினால் ஏற்படுற அனர்த்தம் எல்லாமே இப்போ இருக்கிற அனர்த்தம். இனிமேல் ஏதாவது அனர்த்தம் வரப்போகிறதோ கேரண்டி இல்லை, துக்கம் வராதனே. இப்படிப்பட்ட நிறைய பண்டில்ஸ் ஆஃப் தி இந்த அனர்த்தம்
அன்ஃபார்ச்சுனேட் திங்ஸ். இது எல்லாத்தினையும் நீ எல்லாத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சுகத்தின் அடைவாய், அதுக்காக தான் சொல்கிறே அப்படின்னு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் வந்து இதுதான் எல்லா உபனிஷத்துகளும் சொல்கிற கருத்து. ஸ்ருதியுடைய நோக்கமே இது சொல்லி கொடுக்கறதுக்காக தான் அனி சொல்கிறதுக்காக ஒரு உபனிஷத்தில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வரிசையாக சொல்ல வராரு. சுகாயத்தே அப்படின்னா என்ன அண்ணா அன்றைக்கி நம்ம பார்த்தோம். துக்க நிவத்தி, அப்புறம் நிரங்குஷா திருப்தி. ஸோ துக்கம் போகணும், ஆனந்தம் வரணும், ப்ளஸ் நிறைவு வரணும். அதெல்லாம் சொல்கிறதுக்காக இது எல்லா உபனிஷத்திலும் சொன்ன விஷயம் இதுதான் அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்தில் தைத்திரி உபனிஷத்தில் வந்து எடுத்து கோட் பண்ணார். பிரம்மனை தெரிஞ்சுக்கினவனும் பரம் அடைவான். இங்கே பரமன்னு சொன்னாலும் பிரம்மானந்தம் வந்து சொன்னாலும் ஆத்மன்னு சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஆனால் அதை அடைஞ்சதுக்கப்புறம் இனிமேல் இன்னொன்று அடையணும், குறை இருக்காது, அப்போ தான் திருப்தி வரும், நிரங்குஷா திருப்தி. அதனால் பரம் ஆப்னோதி. சாந்தோக்கியம்லோ இதே விஷயம் சொல்லப்பட்டது. சோகம் தரத்தி ஆத்மவித்தனி. அதனால் அந்த பிரம்மனுடைய ஸ்வரூபம் ரசம், எசன்ஸ் வந்து ஆனந்தம். அதனால் ரசா பிரம்மஹா, ரசம் அந்த பிரம்மம் நீன்னு தெரிஞ்சிட்ட லப்த்வா ஆனந்தி பவதி. இதையும் தைத்திரியத்திலோடைய கொட்டேஷன் தான். அதுக்கு பிறகு மூணாவது ஸ்லோகத்தில் 3 வரைக்கும் பார்த்தோம் கடந்த சத்சங்கத்தில். மறுபடியும் தைத்திரி உபனிஷத்து, அதுக்கப்புறம் பிருஹதாரண்யக உபனிஷத்து. ஒரே ஸ்லோகத்தில் அது கொஞ்சம் இது கொஞ்சம் சேர்த்து சொல்கிறார். இவர் ஒரு ஸ்லோகத்தினை கிரியேட் பண்ணுறார். இங்கே என்ன பார்த்தோம்? அபய பிரதிஷ்டாம் விந்ததே. பிரதிஷ்டாம் விந்ததே ஸ்வஸ்மின் யதா சாத். அதான் யார் ஒருத்தனும் அவனுடைய ஸ்வரூபனிஷ்டன் ஆகிடுறானோ அவனை பயத்தில் விடுவிக்கப்படுவான். அபயா பவதி. ஆனால் அதுக்கு என்ன தெரியுமா? அந்தரம் பேதம் பார்க்கக்கூடாது, துவைத்தத்தின்னு பார்க்கக்கூடாது, டியூவாலிட்டி மல்டிப்ளிசிட்டி பார்க்கக்கூடாது. பார்க்கறதுன்னா ஒத்துக்கூடாது, ஏற்றுக்கூடாது. அப்படி யார் அந்தரம் பண்ணுவானோ அவனுக்கு பயம் கச்சிதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதுக்கு இது எல்லா கொட்டேஷன்ஸு ரிப்பிட்டேஷன்னால எல்லாம் ஜஸ்ட் ரிகலெக்ஷன் தான். ஆனந்தமாக இருக்க, ஓ இங்கே படித்தோம், அங்கே படித்தோம், அங்கே கேட்டோம், இங்கே கேட்டோம்னு சொல்லி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாவது ஏதாவது ஞாபகம் இருந்தால் சோகம் தரத்தி ஆத்மவித்து. நான் ஆத்ம தெரிஞ்சிட்டானா? தெரிஞ்சுக்கிட்டா சோகம் போயிருக்கணும் இல்லையோ? போயிச்சா இல்லையா? அப்பப்போ வருதா? ஏன் வருது? போதும், அதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பயம் போகணுமே. பயம் யாருக்கு வருது? மனசுக்கு விடுறது பயம். ஏன் மனசு பயப்படுறது? இங்கே அது பார்க்குற, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் சத்தியம்னு நினச்சிக்கிறது அது. அதனால் பயப்படுறது. ஸோ இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும் நமக்கு. அது தியானம். உடனே அப்போது க்ரீன் ரூமுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு உபனிஷத்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் க்ரீன் ரூம் போய் மறுபடியும் மேக்கப் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு. அடுத்ததாக இப்போது 4வது ஸ்லோகத்தில் வாயு சூர்யோ வஹ்னிரிந்திரஹ மிருத்யுர்ஜன்மாந்தரேந்தரம் கிருத்வா தர்மம் விஜானந்தோபி அஸ்மாத் பீத்யா சரந்திஹி. இந்த பேதம் ஒருத்தனும் பார்க்காம இருந்தால் தவிர அவனுக்கு பயம் போகாதன்னு சொல்லிட்டும் இல்லை இப்போ. அதனால் இந்த பேத தர்சனம்னால
நீ எந்த லோகத்திலோ எந்த போஸ்ட்லோ எங்கிருந்தா கூட வியாபகாரிக ஜீவிதத்தில் எவ்வளவு சாதிச்சா கூட என்ன செஞ்சா கூட உனக்கு பயம் போகாது. அது சொல்கிறதுக்கு ரொம்ப ஹையஸ்ட் எக்ஸாம்பிள் தேவதைகளுக்கு கூட பயம் இருக்கு. இந்த வாயு, சூரிய, அக்னி, இந்திரன், கடைசியில் இந்த மிருத்யு தேவதை யமதர்மராஜன் கூட இவங்க எல்லாருமே அந்தரம் இந்த பேதத்தினை பார்த்து தான் நான் கர்ம செஞ்சேன். அவங்க எல்லாரும் ஏன் அந்த போஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களும் ஜீவர்கள் தான். நல்ல இந்த தபஸ்ஸனி, யக்னமணி, யாகமணி அதெல்லாம் பண்ணி புண்ணியத்தினை வளர்த்து எப்படியோ அவங்களுக்கு அந்த போஸ்ட்டு கிடைச்சது. பட் என்னதான் பிரயோஜனம்? எதுக்கு எனக்கு இந்த போஸ்ட்டு? அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கே பயந்து ஓடி தான் வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த பரபிரம்ம பரமாத்மாவுக்கு இல்லை ஈஸ்வரன் கையில் அவங்க எல்லோரும் பயந்து தான் ஓடி வேலை பண்ணுறாங்க. அது உங்களுக்கு எப்படி தான் சார் தெரியும்? எனக்கு என்ன ஸ்ருதி சொல்கிறது, அதனால் ஸ்ருதி கோட் பண்ணுறேன் அப்படின்னு. இது ஸ்ருதி கோட் பண்ணுறது போலுதான், ஆனால் அதுக்கு ரெஃபரன்ஸ் எங்கே இருக்கிறது நம்ம பார்க்கணும். என்ன பண்ணாங்க இவங்க போன ஜென்மத்தில்? அப்போ எல்லாம் கூட அவங்களுக்கு தர்மம் விஜானந்த அபி. அப்போ புருஷார்த்தங்கள் யாரும் சொல்லித்தரலையா? மனுஷனை தர்மம் இருந்தால் காம மோட்சம் எதுவும் சொல்லித்தரல, கேட்டிருப்பாங்க. தர்மம் கிருத்வாப்பியன்னு அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தர்மம் எல்லாம் தெரிஞ்சால் கூட இப்போ அப்படி தானே லோகத்தில் மோட்சத்துக்கு எத்தனை பேர் விரும்புகிறாங்க? இன்னும் ஏதோ பெட்டராக வராதா, நல்லது கிடைக்காதா அப்படின்னு தானே எதிர்பார்க்குறா. எல்லாம் சாக போகிற மனுஷன் அப்படி தான், இருக்கிறவன் அப்படி தான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம், அது அடைஞ்சதுக்கப்புறம் தெரியும், திரும்பி அங்கேயும் பயமாக தான் இருக்கு, அங்கேயும் குறையாக தான் இருக்கு இல்லையா? அப்போது இவங்க ஜன்மாந்தரே இது முன்னாடி ஜன்மங்களெல்லாம் அவங்களுக்கு தர்மம் எல்லாம் தெரிஞ்சிருந்து கூட அந்தரம் கிருத்வா இந்த பேதம் வச்சுக்கிட்டு அப்போது நான் அந்த ஹையர் பவர்ஸ் அப்படின்னா பிரகிருத்தினை ஜெயிச்சிட்டாங்க. பிரகிருதி ஜெயிச்சுட்டு ஹிரண்ய கர்ப்பஸ்திதி வந்துட்டாங்க. அவங்க அர்த்தம் எல்லா சமஷ்டி தேவதா ரூபம் பேர் தான் ஹிரண்ய கர்ப்பன் சொன்னோம் இல்லையா? அதில் ஒரு பாட்டு. ஆனால் என்ன ஆச்சு? அதனால் அவங்க அஸ்மாத் பீத்யாச்சரந்தி, அவங்களும் பயந்து இந்த வேலை பண்ணுற. இங்கே ஒரு போஸ்ட் வேலை பண்ணுறது போல அவங்களும் அந்த வேலை பண்ணுறாங்க. முக்தி அடையலை, ஞானம் வரல, முக்தி அடையலை. இப்போது அந்த போஸ்ட்டில் இருந்து ஞானம் அடையலாமன்னா இல்லை, நிறைய புண்ணியம் வச்சுக்கிட்டு இல்லை, அதெல்லாம் முடிகிற வரைக்கும் ஐயோ எவ்வளோ காலம் இருக்கணும் அங்கே. அப்படி இருந்ததுனால தான் அவங்களுக்கு அங்கே தெரியறது தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போ கூட பூலோகத்தில் யாராவது இப்படி ஞானியாக இருந்து ஞானி ஆகிறான்னு சொன்னால் அவங்கள பற்றி அவங்களுக்கு பொறாமை. சொன்னோம் பாகவதத்தில், உபனிஷத்தில் கூட இங்கே வந்துச்சு. பூலோகத்தில் பாருங்க, அந்த ஞானிகளாக இருந்த துறவிகளை சர்வத்தின்னு தியாகம் பண்ணி எதுவுமே வேண்டான்னு சொல்லி இருக்காங்களே, அவங்க எவ்வளோ தன்யர்கள் அப்படின்னு சொர்க்கலோகத்தில் தேவதைகள் சொல்கிறாங்களாமா. அதனால் அப்புறம் தெரியுது. அப்படி அப்புறம் தெரிஞ்சுதான் யமதர்மராஜனை கட்டோபனிஷத்தில் நச்சிகேதர் கேட்டால், பா நீ என்ன இல்லைப்பா, என்ன ஜீவன் நீ, உன்னை மாதிரி நானும் அப்போ எல்லாம் படித்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் நிறையா அப்படியெல்லாம் செய்யும்போது எனக்கு இந்த கர்ம வேண்டாம், இந்த போஸ்ட் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். நீ உன்னை போல் எனக்கு அந்த பிரம்மம் சத்தியம் மட்டும்தான் வேணும், அந்நத்த தர்மாத் அந்நத்திர அதர்மாத்தனை கேட்க தெரியலையே, தப்பு செஞ்சிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறாரு. சொல்கிறாரு நேராக, நச்சிகர் நீ எவ்வளோ கட்டிக்காரன், எது கொடுத்தான்னு வேண்டான்றேன். இப்போது ஆனால் அந்த பிரம்மம் ஸ்வரூபம்
அது எல்லாத்தையும் பார்த்து அங்கே டீச் பண்ணது யமதர்மராஜன் தான். அவர்கிட்ட ஞானம் இருக்கு, தெரியும், ஆனால் மாட்டிக்கிட்டார் போஸ்ட்டில். அப்போ உடனே ரிசைன் பண்ணி போக முடியுமா என்ன? விஆர்எஸ் எடுத்துகிட்டு விஆர்எஸ் போக முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா சரி நம்ம 2 பேர் போகலாம்ப்பா, நானும் போஸ்ட்டுக்கு ரிசைன் பண்ணிட்டு வரேன்னு வரல, ஆனால் ஒத்துக்கிறாரு. புரியுதா விஷயம்? மோட்சமனே வார்த்தை யாருக்கு தெரியாது? பொதுவாக முக்தின வார்த்தை யாருக்கு தெரியாது? லிபரேஷன் வார்த்தை யாருக்கு தெரியாது? ஆனால் முக்தி லிபரேஷன்னா மோட்சம்னு வேறு ஏதோ நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் அது தானாக வரும், எப்போ வரும், கடவுள் எப்போ கொடுப்பாரு, நான் நல்லவனாக இருந்தால் போதும் అని சொல்லி இந்த ஞானம் అనేది தெரியணும், నేను స్వరూపం என்ன நான் தெரிஞ்சுக்கணும் இல்லை இப்போனே அது யாரும் பண்ண மாட்டேன். அதனால இது பயம் போகாமல் இருக்கு அவங்களுக்கு. அவங்க அந்த பிரம்மானந்தம் பிரம்மஜானம் அடையலை. அவங்க அது சொந்தம் பண்ண, அவங்க ரிஜெக்ட் பண்ணல, பேதத்தினி துவைத்தத்தினி ரிஜெக்ட் பண்ணல. பட் தபஸ் நிறையா பண்ணுவான், நிறைய சக்தி இருக்கும், பிரகிருத்தினி கண்ட்ரோல் பண்ணுவான், ராவணன் கண்ட்ரோல் பண்ணா, ஹிரண்யகசிபு கண்ட்ரோல் பண்ணா, எல்லாரும் கதை தானே. அவங்களுக்கு கொஞ்சம் அசுரர்கள்னு சொல்கிறோம், இவங்கள எல்லாருமே கொஞ்சம் தேவதர்கள்னு சொல்கிறோம். ஏன்னா இவங்க கொஞ்சம் அந்த இரண்ய கர்ப்ப ஈஸ்வரங்க சொல்கிற போல் அணங்கி இருப்பாங்க. இந்த அசுர குணங்கள் இருக்கிறவங்க ஈஸ்வரனா நீ யார், நான் தான் ஈஸ்வரன் சொல்லி இவன். ஸோ பயம் இவனுக்கு இருக்கு, அவனுக்கு இருக்கு. அதனால தான் இந்த பேதம், இந்த அஜ்ஞானம் இருக்கிறதுனால தானே அங்கேயும் சண்டை வருது. அதனால் சர்வ அனர்த்தம்னு முதல் ஸ்லோகத்தில் சொன்னதே அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, எல்லாத்துக்கு காரணம். இப்போது இந்த விஷயத்துக்கு எங்கே கோட் பண்ணணும்? தைத்திரிய உபனிஷத்தில் முதல்ல இந்த விஷயம், பீஷாஸ்மாத்வாதப்பவதே பீஷோதேதி சூரியः பீஷாஸ்மாதக்னிश्चेन्द्रश्च மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி. இங்கே சொன்னதெல்லாம் வந்துச்சாங்க. கட்டோபனிஷத்தில் கூட இது சொல்லப்பட்டது. தர்மஜாச்சன் பேசினது அந்த விஷயம் வேறு, இதே விஷயம் அங்கே பயாதஸ்ய அக்னி தபதி, பயத்தோடு அவர் ஆடி போயிடுறார். அவன் பயாத் தபதி சூரியः பயாத் இந்திரः வாயுः மிருத்யுர்தாவதி பஞ்சமः. தாவத்தின்னு ஓடுறாங்க பார்த்தீங்களா? ஸோ தேவர் ஆல் பயந்தே அண்டர் த அப்படின்னு ஓடுறாங்கன்னு என்கேஜ்டு இன் தேர் ஓன் ஃபீல்ட்ஸ், அவங்கவுங்க டியூட்டிஸில் அதில் எல்லாத்துலேயும். இங்கே ஞானி வேணுமன்னா பண்ணுவார், வேண்டான்னு ஒன்றும் பண்ணாமல் உட்காருவார், மௌனமாக உட்காருவார். கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் சாய்ஸ் அவனுக்கு இல்லை. இப்படி இதெல்லாம் சொல்லி அதனால் ஞானம் உடைய முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக இதெல்லாம் கோட் பண்ணுறேன். அடுத்ததாக 5வது ஸ்லோகம், ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் ந பிபேதி குதஷ்சன ஏதமேவ தபேன்னைஷ சிந்தா கர்மாக்னி சம்ருதா. இப்போது அவ்வளோ சொன்னதுக்கப்புறம் இப்போ ஸ்பெசிஃபிக்கல்லி அந்த பிரம்மானந்தம், அந்த ஆனந்த ஸ்வரூபம் என்னான்னு இப்போ சொல்லணும். அதுதானே டாபிக்கு. ஆனந்தம் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கலன்னா துக்கம் போகாது, ஆனந்தமும் வராது, சாந்தி வராது, திருப்தி வராது అనేది நிரூபணமாயிடுச்சு. பயம் போகாது. அதனால் இப்போது
அப்போ ஆனந்தம் பற்றி விவரித்து சொல்லணும். எங்கே இருக்கே அது என்ன, அதுக்காக இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இதையும் தைத்திரிய உபனிஷத்துலேருந்து எடுத்துக்கிட்டு தான் இப்பாவனை. முதல்ல இங்கே ஸ்லோகத்தில் பார்த்தா, பிரம்மண பிரம்மம் ஆனந்தஸ்வரூபம்னு சொல்லி தெரிஞ்சுக்கண வித்வான் ந பிபேதி குதஷ்சனா, ஒரு காகம் அவனுக்கு இனிமேல் பயமனேதே இருக்காது. அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ அங்கே வரைக்கும் பார்த்தா அது எங்கே தைத்திரோபனிஷத்தில் இருக்கு? யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ ஆனந்தோ பிரம்மணோ வித்வான் ந பிபேதி குதஷ்சனேதி ஏதகம் ஹவாவன தபதி. கிமகம் சாதுனாக்கிறோம், அது அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகிறது, அங்கே வச்சுக்கிறோம் அதை. ஸோ ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தம் பிரம்மணோ வித்வான், இது தைத்திரியம். ந விவேதி குதஷ்சனேதி சொல்லி இப்போ கன்க்ளூஷனில் இங்கே 2வது வரியில் என்ன சொல்கிறாருன்னா, ஏதம் ஏவ, இனிமே அவனுக்கு இந்த பேதம் எல்லாம் இல்லாதனால ந தபேத், அவன் இனிமே இங்கே கட்டோபனிஷத்து கோட் பண்ணும்போது சொன்னால் பார்த்தியா, தப்பதி பயப்படுறான், துக்கப்படுறான், அனிதான் அர்த்தம். தாவதி அன்னு சொன்னான். அதே தான் இங்கே ந தபேத். அப்போது பிரம்ம ஆனந்தம் வித்வான் தெரிஞ்சுக்கணும், அவனுக்கு பயம் இல்லை. அதனால் அவனுக்கு இப்போது எப்படிப்பட்ட ஒரு தாபமும் டென்ஷனும் எதுவுமே இல்லை. அப்போது அதனால் அவனுக்கு ஏஷா, அப்படிப்பட்ட அவனுக்கு கர்ம அக்னி சம்ருத்தா சிந்தா ந, இது இப்படி எடுத்துக்கணும். கர்மாக்னி சம்ருத சிந்தா ந தபேத். கர்மனை நெருப்புனால உருவாகிற அந்த சிந்தா, கவலை, பயம், பெயின், வாட் எவர். அக்னி சுட்டுட்டா சுடும், பக்கத்தில் ரொம்ப நெருங்கி வச்சான்னு சுடும், ஜாஸ்தி இருந்தால் சுடும் சரீரம். ஸோ அக்னி, அதனால் கர்மாக்னினால் உருவாக்குற எந்த விதமான துக்கமாகட்டும், துக்கம் மொத்தத்துக்கு காரணம் கர்மையே, அது இவன் இனிமே ந தபேத். சரியா? அப்படின்னு சொல்லி இங்கே மிருத்யு பயம் இதெல்லாம் சொன்னதுனால ஒரு சின்ன விசாரணை. The living real fact in this world, எதுக்கு லிவிங் ஃபேக்ட்னு சொல்கிற? என்னை புலங்களுக்கு அனுபவப்படுறது, மனசுக்கு அனுபவப்படுறது. ஸோ த லிவிங் ஃபேக்ட் இஸ் only one. You know what is that? The living fact is death. இது எப்போ யோசிக்க மாட்டான், திங்க் பண்ண. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற நீ? என்ன தெரியுறது உனக்கு? டெத் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் இன் எவ்ரிதிங். ஏதாவது டெத்துன்னா எல்லாமே மறைஞ்சு போகிறதுன்னா டெத்து தானே, காணாமல் போகிறது. கேன் யூ சே எனிதிங் இன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? உன்னுடைய அனுபவத்தில் ஏதாவது மரணம் இல்லாமல் மறைஞ்சு போகாமல் இருக்கிறது ஏதாவது இருக்க நீ சொல்லுவியா?
அப்போ இங்கே என்ன தான் நம்ம பார்க்குறோம், என்ன அனுபவப்படுறது, என்ன பார்க்குறோன்னா, யூ ஆர் சீயிங் த டெத். இப்போது அதே மாதிரி அப்படிப்பட்ட இருந்து போயிட்டே இருக்கிற, மாறிக்கொண்டே இருக்கிறது, நீ போகாதே போகாதேன்னு பிடிச்சிக்கிட்டாவோ, போகாத நீ நினச்சிட்டாவோ, நீ உனக்கு எவ்வளோ துக்கம் வரும், பயம் வராமல் இருக்குமா என்ன? ஆனால் இங்கே ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ், த லிவிங் ஃபேக்ட் இஸ் டெத். அப்போது ஆனால் இந்த டெத்து நடக்கிறது இங்கே, டெத்துன்ற மனுஷன் டெத்து நினச்சிக்காதுங்கோ. போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா, மழை வந்துச்சு, கொஞ்ச நேரம் போயிடுச்சு, அப்புறம் என்ன வருமோ தெரியாது. நேற்றுக்கு இல்லை, இன்னைக்கு கோல்டு வந்துச்சு, வரும் போகும், போயிட்டுருக்கு, எல்லாம் மாறு. Keep on constantly dying. This is what you see. ஆனால் இங்கே ஒரு ரிலீஃப் என்னன்னா, இது இந்த மாறிக்கொண்டே இருக்கிற இந்த டெத்துன்னு, லிவிங் ஃபேக்ட்னு யாரும் தெரிஞ்சுக்கிற, யாருக்கு தெரியறது? எனக்கு தானே தெரியறது. மனசு மாறிட்டே இருக்கேன்னு தெரியுறது, உடம்பு மாறிட்டு தெரியுது, உலகம் மாறிட்டு தெரியுது, எல்லாம் தெரிஞ்சுக்கிற நான் ஒருத்தன் இருக்கான். அது மட்டும்தான் சத்தியம், மிச்சம் எல்லாமே டெத்து தான் அப்படின்னு தெரிஞ்சுக்குவான். சரியா? அப்போது அதுக்கு பிறகு இப்போது என்ன சொல்கிறாருன்னு அடுத்த ஸ்லோகத்தில் இந்த பாயிண்ட்டு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வேதாந்தம் அதுதான் சொல்கிறது. சரி, எல்லாம் தெரியுறது, நீ தான் பார்க்குற டெத்து. உன்னோட பாடி கூட டை ஆகும், இல்லை அடுத்தவங்கள பாடி டெத் ஆச்சுன்னு தெரியும், இதுக்கு வயசாகிடுச்சுன்னு தெரியும், இதுக்கு வியாதி வந்து எல்லாம் மாறி போயிட்டுருக்கு. Now let me think, instead of seeing only that experiential fact, but the experiencer of all these facts is deathless, changeless. இது ஒன்றுதான் பரிகாரம். அதனால இப்போது இவர் கர்மாக்னி சம்பிருதா அப்படின்னாரு, அதில் விடுவிக்கப்படுவான், அது கவலைப்படுத்தாதுன்னு அப்படின்னா. அடுத்த ஸ்லோகம் இப்போ என்ன சொல்லணும்னா, இந்த கர்மத்தினால் ஏற்படுற புண்ணிய பாபம், கர்மத்தில் என்ன ஏற்படும், எனி கர்ம புண்ணியம் ஆர் பாபம், தர்மம் ஆர் அதர்மா, அதோடைய தாக்குதல் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஞானி மேலே இருக்காது. யார் தானும் ஆத்மனை தெரிஞ்சுக்கிட்டானோ, பிரம்மனை தெரிஞ்சுக்கிட்டானோ, அவன் இந்த கர்மத்துடைய தாக்குதல் அப்படின்னா 5வது ஸ்லோகத்துக்கு கொஞ்சம் விவரம் கொடுக்கணும். இப்போது அது கொடுக்கறதுக்காக தான் இங்கே என்ன சொல்கிறாரு 6வது ஸ்லோகத்தில், ஏவம் வித்வான் கர்மணி த்வே ஹித்வாத்மானம் ஸ்மரேத் சதா கிருதேச்ச கர்மணி ஸ்வாத்மா ரூபேணைவைஷ பஷ்யதி. இந்த விதமாக அவன் கர்மத்தினால் ஏற்படுற அந்த புண்ணிய பாப்பம், இங்கே த்வே அன்னார், அவ்வளோதான், என்னன்னு சொல்லலை. அப்போ அது புரிஞ்சுக்கணும். நம்ம கர்மணி த்வே, புண்ணிய கர்மா பாப கர்மா, குட் ஆக்ஷன் பேட் ஆக்ஷன். இந்த வித்வான் ரெண்டுத்தினை ஹித்வா, அவன் அது எனக்கு சேர்ந்தது கிடையாது, பிரம்மனானு கர்மே பண்ணலன்னு அப்போ எனக்கு எங்கே புண்ணிய பாப்பம் இருக்கேன். அப்போது ரெண்டுத்தினை குட்டி கொடுத்தான்.
எப்படி விட்டு கொடுத்தான்? எதனால அவனுக்கு விட்டு கொடுக்க முடியாது? இப்போ சொன்னானே இல்லையா, வெளியில் இருக்கிறது எல்லாமே போயிட்டு இருக்கேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற நான் மட்டும், இந்த சரீரம் இல்லை, அகங்காரம் இல்லை, சுத்த சைத்தன்யமாக நானும் இருக்கேன். அப்போது சதா ஸ்மரேத் ஆத்மானம். அதான் ஒன்று ரிஜெக்ட் பண்ணணும், ஒன்று அசர்டைன் பண்ணணும். அன்றைக்கி சொன்னோம் இல்லையா? அப்போது ஆத்மானத்தின் சதா ஸ்மரேத், மறக்கலை இனிமே. இங்கே என்னாவது ஆகட்டும், என்னாவது வரட்டும், என்னாவது போகட்டும், பட் நான் எப்பவுமே அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அப்போது அடுத்த ஒரு ஸ்டேஜ் சொல்கிறார் பாருங்கோ. ఇది மட்டும் இல்லை, అసలు కర్మ అనేది ఏదో நடக்கிறது అని சொன்னால் அது எல்லாமே கூட స్వాత్మరూపేణ ఏష స్వాత్మరూపేణ ఏవ ఏష கர்மணி கிருதேச்ச. இங்கே கொஞ்சம் இது டிஃபரெண்ட் தாட். என்னன்னா, எப்பவுமே வேதாந்தத்தில் அனாத்மா அதெல்லாம் ரிஜெக்ட் இட். இப்போ கூட சொன்னானே ரிஜெக்ட் இட் అని. இப்போ இவனும் ஆக்சுவலாக பரிபூர்ண ஞான நிஷ்டன் ஆனதுக்கப்புறம் எது ரிஜெக்ட் பண்ணணும்? எதுக்கு ரிஜெக்ட் பண்ணணும்? ரெண்டாவது ஒன்றும் இல்லையே. அதேனா ஸ்வாத்மரூபேண ஏவ ஏஷ கர்மணி பஷ்யதே. அப்போ இங்கே என்னன்னா, டூயர், டன், டூயிங், இந்த திரிபுட்டி இன்டைரக்டாக சொல்லணும்னா நோயர் நோயிங் பேதம் போயிடுச்சு. நோயர் நோயிங் பேதம் இல்லை. ஆர் டூயர் அண்ட் டன், அது அந்த பேதம் பார்க்கலை. இப்போ பேதம் போகிறதான்னு பற்றி பேசுகிறோம். அதனால் அங்கே அப்படின்னு இன்னொன்று என்ன தெரியுமா, குட் கர்மா ஹேப்பனிங் இன் மீ ஓன்லி, பேட் கர்மா ஆல்சோ ஹேப்பனிங் இன் மீ மீன்ஸ் ஒரே மைண்டில் தானே, ஒரே மைண்டில் தான் ஆயிட்டுருக்கு. அதனால் ரெண்டுத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது யார்? நானும். இது இப்படி யோசிப்போம். கண்ணு நல்லதை பார்க்கறது, கெட்டதை பார்க்கறது. ஆனால் அந்த நல்லது கெட்டது అనేది கண்ணுக்கு ஒட்டுக்கவே இல்லை, கண்ணுன்னு பாதிக்கலை. காது நல்லது கேட்கறது, கெட்டது கேட்கறது. ஆனால் காதுக்கு அந்த குட்னஸ் அண்ட் பேட்னஸ் அந்த சப்தம் வேர்டு காதுன்னு சப்த தன்மாத்திரனே காதுன்னு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. நான் இப்படி பார்த்து அடுத்த ஃபைனல் ஸ்டெப்பில் மனசில் குட் தாட்ஸ், பேட் தாட்ஸு எல்லாம் வருது போகிறது. ஆனால் ஆக்சுவலி மனசு அதனால் குட்டும் ஆகலை, பேடும் ஆகலை. அது ஆயிடுச்சுன்னா அப்புறம் இன்னொருத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது இப்போ பேடாகவே இருக்கணும். இடம் கொடுக்கக்கூடாதுன்னா குட் தாட்டே எனக்கு தெரியாது, வரல. இது எப்படின்னா, கரெக்ட் எக்ஸாம்பிள் இல்லை, சூரியனுக்கு இருட்டனேதே தெரியாது. அப்படி இந்த மைண்டு கூட அப்படி ரெண்டுத்துக்கு இது இடம் கொடுக்கலன்னா ரெண்டும் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று எப்படி வரும்? குட் அண்ட் பேடு. அப்போது இந்திரியங்கள் ஒட்டுகலை, இந்திரியங்கள் எஃபெக்ட் ஆகலை, மனசு எஃபெக்ட் ஆகலை. அப்போது அதே எஃபெக்ட் ஆகலைன்னா இந்த ஆத்மா எங்கே தான் எஃபெக்ட் ஆகும்? நீ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பயப்பட்டுட்டு புண்ணியம் பாப்பம் தர்மம் அதர்மம் எப்படி இருந்தால் துரத்திட்டே வர நாயை நீ பார்த்து நம்மளை ஓடிட்டு அது துரத்திட்டு வந்துகிட்டே இருக்கும். நீ நின்றுட்டு அது நிற்கும். கொஞ்சம் ஓங்கி கீழே பெண்ட் பண்ணி கல் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பின் திருங்க போயிடும். எக்ஸாக்ட்லி லைக் தட். அதனால் பேதம் பார்க்காதவனை அதனால் ஞானி திருஷ்டியில் குட் அண்ட் பேட் ஆல் ஆர் ஈக்குவல். இது வெளியில் எங்கேயுமே சொல்லக்கூடாது. தர்மம் பேசும்போது இந்த மாதிரி பேசக்கூடாது. நீ உன்னுடைய அறிவில் ஞான நிஷ்டலோ இருக்கும்போது சொல்ல வேண்டிய விஷயம். அதனால்
அங்கே இப்போ கனவுல குட் அண்ட் பேட் நடந்துக்கங்க, என்ன வேல்யூ இருக்குது அதுக்கு சொல்லுங்க, என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் நீ? ரெண்டுமே போய்தான். அது பேதம் பார்க்கல ஞான திருஷ்டிலன்னா இது இந்த புரிஞ்சுக்கணும். இது இந்த வரியில அந்த விஷயம் இருக்கு. ஸ்வாத்மரூபேண ஏவ ஏஷ கர்மணி பஷ்யதி குருதே. அது பண்ணிட்டுருக்க. சரீரம் பண்ணுறது மனசும் பண்ணுறது. பட் மனசு சரீரம் இந்திரியங்களை ஒட்டுக்கலை, அதெல்லாம் சும்மா பார்த்தீங்களா? அதனால இட் இஸ் கொஷன் ஆஃப் கிளைமிங் அண்ட் கிவிங் தி இம்பார்ட்டன்ஸ். அடுத்ததாக 7வது சரி, இவ்வளோ சொன்னால் கூட அப்போது எப்படி இந்த ஞானி வைஸ் பர்சன் கர்ம பலத்தினுக்கு ஒட்டுக்காமல் இருப்பான்? ஏன்னா அவன் இங்கே பார்த்தா எல்லாம் பண்ணுற போல் இருக்கானே, அவன் சரீரம் ஆக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒருவேளை சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு முண்டகோபனிஷத்தில் ஸ்லோகம், அது எக்ஸாக்ட்லி அந்த முழு ஸ்லோகம் இங்கே. भिद्यते हृदय ग्रन्थिः छिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते चास्य कर्माणि तस्मिन् दृष्टे परावरे. முழு ஸ்லோகம் அப்படி. ஏன் அவனுக்கு கர்ம ஒட்டுக்கலை, கர்ம பலம் ஒட்டுக்கலைன்னா அவனுடைய புத்தியில் இருக்கிற 3 கிரந்திகள், ஹிருதயம் வந்தாருங்க, ஹிருதயத்தில் இருக்கிற 3 கிரந்திகளை நீங்கள் சொல்லலை. கிரந்தின்னு சொன்னாவே ஜெனரலாக 3 சேர்ந்து வரும். ஹிருதய கிரந்தி சித்யந்தே பித்யந்தே, they were broken, removed, destroyed. 3 கிரந்திகள் என்னது? சகஜம் என்ன சொல்கிறோம்? அவித்யா காம கர்மா 3 கிரந்திகள். அவித்யனால என் ஸ்வரூபம் தெரியாதனால நான் இந்த உடம்பு மனசு ஏதோ அனுப்பிச்சிட்ருக்கேன். அதனால் நான் இன்கம்ப்ளீட்டுன்னு நினச்சிட்ருக்கேன். அதனால் எனக்கு டிசைர் இருக்கேன். அந்த டிசைன் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக கம்ப்ளீட் ஆக மாட்டானான்னு சொல்லி கர்ம பண்ணுறேன். ஸோ அவித்யா காம கர்மா అనేది இந்த 3 ஹிருதயத்தில் இருக்கிற கிரந்திகள் ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அது இருக்கு. அது போயிடுச்சு. ஏன்? தான் தெரிஞ்சுக்கிட்டான், நான் பூர்ணமன் தெரிஞ்சுக்கிட்டான், ஒரு குறையில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இனிமேல் அப்புறம் அவனுக்கு எங்கே டிசைர் இருக்கு? பிராணமய கோஷத்துக்கு பசிக்குது, அந்த சமயத்தில் சாப்பிடுவான், அது டிசைர் கிடையாது. தமோ குணம் வந்தது, சரீரத்துக்கு ஓவர் பவர் பண்ணுது, தூக்கம் வருது, தூங்குறான். பட் அதுக்கு மேலே மிஞ்சி உடம்புக்கு குளிருது ரொம்ப, அதனால ஒரு ஷால் போத்துக்குவான். ரொம்ப வேர்க்கிறது அப்படின்னா ஃபேன் போட்டுக்குவாங்க. இது டிசைர் இல்லை அதெல்லாம். பட் அதுக்கு மிஞ்சி மீறி நீ தான் இம்ப்ரூவ் பெருசு பண்ணி அது அப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், அதுதான் வேணும், அது ரொம்ப நியூ லேட்டஸ்ட்டு திஸ் தட்டுன்னு இப்போ போகிற லக்ஸுரியஸ் அதெல்லாம் டிசைர்ஸ். அதனால தான் நீட் எப்பவுமே ஒன்று பண்ணாது. நீடு நீ வாழ்கிறதுக்கு, ஆனால் டிசைர் கில்ஸ் யூ. நீட் ஃபில்ஸ் அண்ட் டிசைர் கில்ஸ் யூ. அப்படி புரிஞ்சுக்கணும். 3 போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது
இதெல்லாம் எப்படின்னா இந்த உபனிஷத்து ஸ்லோகனில் சொன்னது அவன் பரா அவர பராவரே ரெண்டும் சேர்ந்து டியூயல்க சொல்லும் போது அவன் எதனால் இவனுக்கு எப்படி வந்துட்டு அவன் తస్మిన్ దృష్టి అవని దృష్టిలో ఏమిటి బ్రహ్మజ్ఞానుడని దృష్టిలో పరా అండ్ అవరం అంటే లోయర్ అండ్ హయ్యర్ అనేది మేనిఫెస్ట్ అండ్ అన్మానిఫెస్ట్ అనేది ఈ రెండుకి అసలు అపారపట్టది ఎన్నా ఇరుకని காஸ் அண்ட் எஃபெக்ட் இது எல்லாத்துக்கு மிஞ்சி பராவரேன்னு நல்ல இந்த பராவரே வார்த்தை 7வது అధ్యాయத்திலோ భగవద్గీతలో కృష్ణర్ ఉపయోగపడుతారు అంగే జ్ఞాన విజ్ఞాన యోగం అపరేయమితస్త్వన్యా ప్రకృతిం విద్ధి మే పరాం నాను పరం అండ్ ప్రకృతి అపరం దట్ ఈస్ మై లోయర్ నేచర్ దిస్ ఈజ్ మై హయ్యర్ నేచర్ போன ஸ்லோகத்துக்கு இப்போது அந்த 2 வரியில் சொன்னது கனெக்ஷன். அதனால் இங்கே அனாத்மான்னு இது ஒன்றும் கிடையாது. பிரகிருதி என்னோட தான் கிளியராக பகவான் சொல்கிறாரு. ஸோ அதனால் நான் ரெண்டுத்துலேயும் ஈக்குவல்லி ப்ரெசென்ட். இந்த அப்பரான்னு சொல்லி எது சொல்கிறோமோ பிரகிருதி அது என்னுடைய தான் பராம் பிரகிருத்தியான எனக்கு. அதனால தான் 2 டைப்ஸ் ஆஃப் பரா பிரகிருதி அண்ட் அபரா பிரகிருதி. அப்படி இருந்து நானும் ஜீவபூதாம் மகாபாஹோ ஏதம் தாரியத்தே ஜகத். அதனால் இந்த தாட்டு கூட போகணும். வேதாந்தம் படித்து அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப உலகத்தை நெகேட் பண்ணாங்க, உலகம் எல்லாம் மித்யான்னு சொன்னாங்க, அனாத்மன்னாங்க. ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் சின்ன விஷயம் அசைய விஷயத்தில் கூட சத்தியத்தின்னு தரிசிக்கணும். அதுக்கு பேர் தான் சர்வத்திர சமதர்சனம். அப்போ தான் கான்ஃப்ளிக்ட் போகும் தவிர ஆஸ் லாங் ஆஸ் யூ ஆர் ஃபைட்டிங் ஃபார் தி எனக்கு அனாத்மா தாட் வரக்கூடாது தாட்டை ஒன்றை போட்டோமே இப்போ என்ன எனக்கு ஆயிடுச்சு. அதனால தான் மெடிடேஷனுக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா அதில் என்னமோ ஆகணும், ஒன்றும் ஆக வேண்டாம். சுவாமிஜி ஜோக்காக அப்படியெல்லாம் நிறைய வாட்ட சொல்லும் போது நமக்கு அது புரிய எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி எல்லாம் ரிமைண்ட் பண்ணுறேன். சரியா? யூ ஆர் என்டாங்கிள்டு, நவ் யூ ஆர் என்டாங்கிளிங் அப்படின்னு சொல்லணும். ஒன்றும் இல்லை. அதனால் ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, எதுன்னு பிடிச்சிக்காது. ஆனால் எல்லாமே நானே தானே இருக்கேன், நானே தான். அதனால தான் ஐ ஆம் ஒன்லி எக்ஸ்பிரஸிங் த்ரூ ஆல் த பாடிஸ். ஐ ஆம் நாட் திஸ் பாடி, ஐ ஆம் நாட் தட் பாடி ஆல்சோ. ஆர் ஐ ஆம் இன் திஸ் பாடி அண்ட் தட் பாடி சேம் ஐ ஓன்லி எக்ஸ்பிரஸிங். இப்படிப்பட்ட சிந்தனை வரலைன்னா எப்படி தான் காமம், டிசைரு, பொறாமை இதெல்லாம் போகும்? அந்த பேதம் பார்க்கறதுனால தானே. அது நானே தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹவு கேன் ஐ டிசைர் மை செல்ஃப்? அதனால தான் when you see something is different than you, desire will come. இல்லைன்னா ஆசை வராது. அதனால தான் இதெல்லாம் சொல்லும் போது ஹவு கேன் ஏ பர்சன் லிவ் வித்தவுட் டிசைர் மைண்ட். நீ மைண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற டிசைர் என்று நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அசல் மைண்டு ஒன்றும் ஒரே மைண்டு தான். பஞ்சபூத்தால் ஒன்றும், அந்த பஞ்சபூத்தாலு மனசு எல்லாத்துக்கும் ஒரே பிரகிருதி மொத்தம். அந்த பிரகிருதி பரா பிரகிருத்தியான பிரம்மமான என்னுடைய விபூதி அது. இங்கே நவ் டெல் மீ, எது ஹெசிடேட் பண்ணுவேன், எது ஹேட் பண்ணுவேன்? ந ஹேயம் ந அனுபாதேயம்.
हेयोपादेयवर्जित. Nothing you cannot give it up, nothing you can hold it. Adi ekameva ditiyamana. அது பேதம் போய். அதனால் இங்கே அவரன்னா ஜெனரல்லி ஹிரண்ய கர்ப்பத்துக்கு பேர் அவரம். அப்படின்னா கண்டிஷன்டு கான்ஷியஸ்னஸுக்கு பேர் அவரம். இங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டுச்சு. இது தட் இஸ் கண்டிஷன்ட் பை திஸ் உபாதி. பட் ஐ நோ தட். ನಾನು ಕಂಡೀಷನ್ಡ್ ಆಗಾದ ನಾನು ಒಂದೇ ಪರಂ. ಅವರಂ conditioned one. But conditioned, I am only supporting both. The conditioned thing also I am only supporting. அதனால பிரஷ்னோபனிஷத்தில் இந்த பிரம்மன் பற்றி சொல்லும்போது பிரஜாபதி பிரம்மாஜின் பிரஜாபதினு பற்றி சொல்லும்போது அவர பிரம்மான்னு கூப்பிடுறதுங்க. அப்படின்ட்டு பரம் பிரம்மா அவரம் பிரம்மா. இப்போ நானும் அப்போ ஸ்ட்ரகுள் கிடையாது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஐ எம் ஓன்லி திஸ், வை ஹாவ் டு ரிஜெக்ட் த வேர்ல்டு. பட் வேதாந்தம் பிராரம்பத்தில் ரிஜெக்ட் த வேர்ல்டு, எவ்ரி திங், ட்ராப் இட் அப்படியெல்லாம் சொல்கிறோம். அது கம்ப்ளீட் ஆகாது. அந்த நாலேஜ் கம்ப்ளீட் ஆகாது. therefore இந்த ஹையர் கன்க்ளூஷன்ஸ் அண்ட் க்ரக்ஸ் ஆஃப் தி வேதாந்த நமக்கு நல்ல எஸ்மிலேட் ஆகணும். அதுக்காக தான் இப்படி சொல்கிறாரு. ஸோ அவித்யா காம கர்மான்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன ஆகும்? சர்வ சம்சய சித்தியந்தி. இனிமேல் ஒரு சம்சயம் இவனுக்கு வராது. உனக்கு நிஜமாக தத்துவம் புரிஞ்சிச்சென்ன, டவுட் வந்துச்சுன்னா அர்த்தம் சத்தியம் புரியலன்னு அர்த்தம். அதனால் நமக்கு we should not justify our doubts. சாஸ்திரம் எலோ பண்ணுறது கொஞ்சம் காலத்துக்கு. இங்கே கூட நிறைய டவுட்ஸ் அனி பேசுவோம். நேற்று பகவத்கீதையில் கூட அர்ஜுனுக்கு டவுட் வந்துச்சு. பட் ஹவு லாங்? சரி, ஸ்டடி, ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட். என்னென்ன சந்தேகங்கள் வரும்? ஜெனரலாக நிறைய வரும். பட் இங்கே ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் வந்த இவன் உடம்பு இல்லாமல் நானே இன்னொரு பிரம்மம் ஆத்மா అనేది இருக்கா? வேதாந்தம் எவ்வளோ கேட்டால் கூட அது ஒரு ஆப்ஸ்ட்ராக்டாகவே இருக்கு. நிறைய படித்ததுக்கப்புறம் கூட சந்தேகம் வரும். சொல்கிறாங்க, அதே பதி சொல்கிறாங்க திரும்பி, யூ ஆர் பியாண்ட் த பாடி, பாடிலெஸ், ஆல் தட். அப்படி ஒன்று இருக்கா? இருக்க முடியுமா? அப்புறம் இந்த உடம்பு கூட சேர்ந்து தான் பேசிகிட்ருக்க, இந்த உடம்பு வச்சுக்கிட்டு தான் கேட்டுட்ருக்கு. எல்லாம் இப்படி தான் நடக்கும்போதும் இந்த நான் எப்படி அகர்த்தா அண்ட் அபோக்தாவாக இருக்க முடியும்? எப்போ பார்த்து ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கேன். அதனால் நான் என்ஜாயரோ சஃபரரோ ஆகாமல் எப்படி இருக்க முடியும்? கேள்வி. அப்புறம் இப்போ சொன்னீங்களே, இந்த சரீரத்தில் இருக்கிற நானே தான் அந்த சரீரத்தில் இருக்கேன்னா, சார் இப்படி இது நம்ப முடியாது சார். நீங்கள் போனால் கூட நான் இருப்பேன் இல்லை சார். கேள்வி. அங்கே அவன் போனான்னு நான் போலியே. கேள்வி வரும். அது எல்லாத்துக்கும் சாஸ்திரம் பதில் சொல்லும். ஒரு சின்ன பசில். ஒருத்தன் இறந்து போனால்
அந்த இறந்து போன மனுஷன்லேருந்து என்னமோ போயிடுது, என்னமோ போயிடுச்சு. அது போனதுனால தான் இப்போ இந்த சரீரம் ஜடமாக வேலை பண்ணாமல் இருக்கிறது. இது ஒரு பாயிண்ட். ஜெனரலாக என்ன சொல்கிறோம், பிரம்ம பரமாத்மா, ஆத்மா இஸ் ஆல் பர்வேடிங்னு சொல்கிறோம். ஆல் பர்வேடிங் பரமாத்மா, ஆல் பர்வேடிங் பரமாத்மா இருந்துச்சுன்னா இப்போ இந்த தேகம் வேலை பண்ணாமல் ஆகி இதில் வந்து போனது யார்? அவன் அது எதுவும் இருக்கிறதுனால தான் இந்த தேகம் அப்படியெல்லாம் ஊன்னு பேசிமா எல்லாம் பண்ணுறதே. இப்போது அந்த எது இல்லாதனால இந்த தேகம் வேலை பண்ணலையோ, எது இருந்தால் இது ஆக்டிவாக இருக்கோ அந்த அந்த வஸ்து அதி பெருசா, சர்வத்திர வியாபிச்சிருக்கிற பிரம்மம் பெருசா சார். உங்கள் சர்வத்திர வியாபிச்சிருக்கிற பிரம்மம் வந்து நீங்கள் அப்படியே இந்த பாடின்னு திங்க் பண்ணுங்க, பார்ப்போம் கரெக்டாக பதில் உள்ளே நின்று வரணும். கான்ஃப்ளிக்ட் ஆகிறதே சர்வத்திர வியாபிச்சிருக்க சத்து எவ்ரிவேர் எக்ஸிஸ்ட், சர்வத்திர இப்போது யூ டெல் மீ ஹூ இஸ் கிரேட்? இந்த சரீரத்திலிருந்து போன அந்த விஷயம், அந்த ஜீவாத்மாவோ மைண்டு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, அது கிரேட்டா? சர்வத்திர வியாபிச்சிருக்க பிரம்மம் கிரேட்டா? அப்போது இப்படி நிறைய கேள்விகள். சாஸ்திரம் ஒழுங்காக படித்து ஒழுங்காக எஸ்மிலேட் ஆயிடுச்சுன்னா இவன் போகணும். ஆத்மா இஸ் அசங்கம், அப்புறம் அதுக்கு பந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னால் நான் ஆத்மான்னு சொல்கிறேங்க. தென் ஐ ஹாவ் டு ஸ்ட்ரகுள் அண்ட் டூ சாதனா அண்ட் ஆல் தட். ஏதோ நடுவில் சாதனைன்னு சில இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? எதுக்கு பண்ணணும் அதெல்லாம்? ஏன்னா நான் ஆல்ரெடி லிபரேட்டடு தான், என்ன சாதனை பண்ணுவேன்? அது கரெக்டு தான். அஷ்டாவக்கரர் சொன்ன மாதிரி நீ அஷ்டாவக்கரர் கீத நிலைக்கு வந்தாச்சுன்னா எல்லாம் ஓகே. இல்லைன்னா இந்த இப்போ என்ன ஸ்லோகம், சித்தியந்தே சர்வ சம்சயாக, கடைசியில் 3 க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி. இன்னைக்கு கர்மாணின்னா பிரார்த்தம் கிடையாது, சஞ்சிதம் கிடையாது, ஆகாமி கிடையாது, எல்லாமே குப்பை தொட்டில் போட்டாச்சு. எந்த கர்மங்களையும் பண்ணி இனிமேல் பாதிக்காது, கர்ம உடைய பயமும் எதுவுமே இருக்காது. ஐ ஆம் ஃப்ரீ. அதுதான் நைஷ்கர்மிய சித்தி. அது இப்படி சொல்லி இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே சொல்கிறதுக்காக ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்தில் வந்து 8வது ஸ்லோகத்தில் கோட் பண்ணுறாரு. தமேவ வித்வானத்யேதி மிருத்யும் மந்தான சேதரஹ மிருத்யும் பந்தான சேதரஹ ஞாத்வா தேவம் பாஷஹானிஹி க்ஷீணை கிளிஷ்டைர் ந ஜன்மபாக். ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில் அந்த ஸ்லோகம் ஃபுல்லாக கிடையாது, அந்த பதங்கள் அதில் வந்து எடுத்தது. தமேவ வித்வான் இந்த ஞானம் அடைஞ்ச இந்த வித்வான் தான், இப்போ மேலே வரைக்கும் சொன்னோம், அவன் மட்டும்தான் மிருத்யும் அத்தேதி, அவன்தான் மிருத்யுனே டிரான்சென்ட் பண்ணி ஈ கேன் ஓவர் டேக் த மிருத்யு. அது கூட சொல்லியிருக்கும் இது முன்னாடி, மிருத்யுன்னு பற்றி ஓவர்டேக் பண்ணுறது, டிரான்சென்ட் பண்ணுறதுன்னு, ஐ ஆம் ஏ deathless ever existence consciousness. அப்போது எதுக்கெல்லாம் டெத் இருக்கோ அதை பற்றி நான் பயப்படாமல் இருக்கிறது பேர் டிரான்செண்டிங் த டெத். ஸோ அதனால் தமேவ வித்வான் அத்தியேதி மிருத்யும்.
அது தவிர ந இதரஹ பந்தா ந நச்ச இதரஹ நச்ச இதரஹ பந்தா, வேறு மார்க்கம் கிடையாது, வேறு மார்க்கம் கிடையாது. தமேவ வித்வான். அதனால் இது ஸ்வேதாஸ்வரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே நான் மேலே சொன்ன அதெல்லாம் ஞாபகம் கண்டினியூட்டி. என்ன பண்ண இவனும் ஞாத்வாம் தேவம், ஞாத்வா தேவம், அது முக்கியம். தேவம் அன்ன இங்கே தன ஸ்வரூபம் பிரம்மத்தனை ஹேவிங் நோன் தெரிஞ்சுக்கிட்டதுனால தெரிஞ்சுக்கிட்டு தேவம் இவனுக்கு இனிமே பாஷஹானிஹி. எதுக்கு இது பேசுகிறோம்? மேலே சொன்ன விஷயத்துக்கு சப்போர்ட் இந்த ஸ்லோகம். பாஷம், கர்ம பாஷம், கர்மபந்தம், பாஷஹானிஹி. அதுக்கனால அப்படி என்னாச்சு? கிளேஷைஹி க்ஷீணைஹி, கிளேஷங்கள் எல்லாம் போயிடுச்சு. கர்ம பாதிக்கலை, கர்ம அதீதி செய்யலையே அப்படின்னு கவலை இல்லை, ஏதாவது செய்யலைன்னு என்ன ஆகுமோன்னு பயம் இல்லை, எதுவுமே இல்லை. கிளேஷங்கள் எல்லாம் போயிடுத்து. அதே மேலே சொன்ன ஸ்லோகத்தை. அப்புறம் பாஷஹானி க்ஷீணைஹி. அதனால he never be booked for another life. ஜன்ம பாக் ந ஜன்ம பாக். அவனுக்கு இன்னொரு சரீரம் இன்னொரு ஜன்ம అనేది கிடையவே கிடையாது, நடக்காது. இங்கே கிளேஷம்னு சொன்னதுனால அந்த வார்த்தை பதஞ்சலி விவரணப்படி பார்த்தா பஞ்ச கிளேஷங்கள்: அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷ. இதுன்னு இப்படி கூட எடுத்துக்கலாம். அவித்யா அண்ட் பிகாஸ் ஆஃப் த சுக துக்க. ஓகே, அவித்யனால ஓகே அஸ்மிதா வச்சுக்கலாம், இல்லைன்னா அவித்யா நாளாக கூட சொல்லலாம். அவித்யா சுக துக்க. இதுங்கிட்ட அவித்யனால தான் கர்ம பண்ணுறேன், கர்ம வேணும். அப்போ எனக்கு துக்கம் வரக்கூடாது, சுகம் வேணும். இருக்கிற சுகம் போகக்கூடாது, இல்லாத துக்கம் வரக்கூடாது. ஸோ அவித்யா சுக துக்க. பிகாஸ் ஆஃப் தட் so much attachment to the body mind complex, abhinivesham. அஞ்சா எடுத்தானு நாலா எடுத்தா கூட அபினிவேஷம். அபினிவேஷம் means constant fear, constant clingingness, holding it. So that's what is going to happen. ஸோ மைண்ட்லேருந்து அதெல்லாம் போயிடுச்சு. அடுத்ததாக இந்த இப்போ மேலே சொன்ன இந்த விஷயம் இருக்குல்ல, தேவம் மத்வா தேவம் ஞாத்வான்னு சொன்னாரே, இதே விஷயம் கட்டோபனிஷத்துலன்னு பிருஹதாரண்யகோபனிஷத்துலும் சொல்லப்பட்டது. பாருங்கள், ஒன்றுக்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இந்த தாட் எது கிளேஷங்கள் போயும் அவித்யா காமகர்மம் எல்லாமே நில். அப்போதான் நித்தியம் ஆனந்தம், நித்தியம் ஆனந்தம். தேவம் மத்வா ஹர்ஷசோகோ ஜஹாத்யத்ரைவ தைரியவானம் நைனம் கிருதா கிருதே புண்ணிய பாபே தாபயத க்வசித். இந்த தன் ஸ்வரூபத்தினை தெரிஞ்சுக்கணும். அவனை ஹர்ஷ சோகங்களிலிருந்து விடுவிக்கப்படுவான். ஹர்ஷ சோகம்னா ராகத்வேஷம் சுகதுக்கம். ஜஹாதி எங்கே எப்போ அது வார்த்தை முக்கியம். அத்ரயேவ, அத்ரன்னா இங்கே இப்பவே உடனே. இது யாரு பண்ண முடியும்? தைரியவான், धीरः, धी, धीरः. धी அண்ட் ரா எப்படி சேர்ந்துச்சு? எதுக்குன்னா
ராயத்தே, ராத்தி, தி ராத்தி. ராத்தி மீன்ஸ் கதோ. கதோன்னு யாருடைய புத்தி ஞானத்தோடு நிரம்பியிருக்கின்றனதோ அவன் தீரன். நம்ம சொல்கிற நார்மலில் அவன் ரொம்ப தைரியசாலி, அந்த தீரன் அந்த வேறு அர்த்தம். எப்படி பாருங்க, ரா கதோ, ராத்தி, தி. கதோன்னா எந்த இன்டலெக்ட் புத்தி வந்து ஞானத்தோடு நிரம்பி இருக்கின்றனதோ அவனு தீரன். இல்லை அட்லீஸ்ட்டு அப்படி என்னோட இந்த ஞானம் என்ன புத்தியில் இருக்கணும்னு பிரயத்னம் பண்ணுறவங்க முண்டகோபனிஷத்தில் ஏ தீரः கஷ்டித் தி கட்டோபனி கஷ்டித் தீரः பிரத்யகாத்மானமைக்ஷத் ஆவృத்த சக்ஷுः அமிர்தத்வமிச்சன். முண்டக கட தீரः வார்த்தை நிறைய வாட்டி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, தேவம் மத்வா ஹர்ஷசோகோ ஜஹாதி அத்ர ஏவ தைரியவான். ஓகே, ந ஏனம் கிருதா அக்ருதே புண்ணியபாபே தாபயதः क्वचित्. இப்போ வித்தியதே ஹிருதய கிரந்தி அங்கேருந்து அதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷனும். ஸ்ருதி உபனிஷத்தை எப்படி சொல்லுது. அதுக்கப்புறம் கிருதா அக்ருதா இங்கே அதை எடுத்துக்கணும். அந்த தைத்திரிய உபனிஷத்தை கிருதா அக்ருத்தன்னா முக்கியமாக நானே அப்போது நல்லது பண்ணல, நானே அப்போது கெட்டது பண்ணாமல் இருக்கலை. அதுதான் கிமஹகம் சாதுனாகரவம் கிமஹகம் பாபமகரவமிதி. அப்போ ஏன் நல்லது செய்யாமல் இருந்தேன், அப்போ ஏன் பாபம் செஞ்சேன். அதுதான் இங்கே வந்து கிருதா அக்ருதா. செய்யக்கூடாதது செஞ்சா, ஏன் செஞ்சா. செய்ய வேண்டியது செய்யலை, ஏன் செய்யலை. கிருதா அக்ருதா. அப்புறம் பாப்பம் புண்ணியம், இதோடைய தாபத்தில் வந்து ஒரு காகம் குவச்சித்து ந தாபயதः பாதிக்கப்படவே மாட்டான், கவலைப்பட மாட்டான். இந்த இந்த ஸ்லோகம் எங்கேருந்து எடுத்துகிட்டு எங்கே சொல்லப்பட்டது. தேவம் అనేది ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து. ஆனால் இது வந்து கட்டோபனிஷத்தில் கூட இந்த விஷயம் வருது. மத்வா தீரோ అనేది இப்போ பார்த்தோமா அந்த வார்த்தை. தம் துர்தர்ஷனம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் கௌஹரேஷ்டம் புராணம் ஆத்யாத்ம யோகாதிகமேன தேவம் மத்வா தீரः ஹர்ஷசோகோ ஜஹாதி. இது இங்கே சொல்லப்பட்டது. சப்போர்ட் ஆஃப் தி ஸ்வேதாஸ்வதர, பட் ஹியர் வேர் ஃப்ரம் கட்ட. மத்வா தீரः ஹர்ஷசோகோ ஜஹாதி புண்ணிய பாபே ஜஹாதி. அதுக்கப்புறம் நவ் டீச்சர் கன்க்ளூட் பண்ணுறாரு 10வது ஸ்லோகத்தில். கொட்டேஷன்ஸ் நிறைய கொடுத்தாச்சு, டைம் ஆயிடுச்சு, அதனால கன்க்ளூட் பண்ணலாம். இத்தியாதி ஸ்ருதயோ பஹ்வயः புராணைः ஸ்மிருதிபிः சஹ பிரம்மஜ்ஞானேனர்த்தஹானிம் ஆனந்தம் சாப்பிய கோஷயன். அதனால நான் 9 ஸ்லோகங்களுக்குள்ள அது இதுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு கோட் பண்ணியிருக்கேன். இதுதாப்பா ஸ்ருதயः புராணைः ஸ்மிருதிபிः எல்லாமே பஹ்வஹ எல்லாமே இத்தனை எல்லாமே சேர்ந்து சஹ டுகெதர் அதெல்லாம் சேர்ந்து என்னதான் சொல்கிறது கன்க்ளூஷனான்னு சொன்னால் இதுதான் கோஷம் பண்ணுறது, இதுதான் டிக்ளேர் பண்ணுறது. அகோஷயன் டிக்ளேர்டு பாஸ்ட் டென்ஸ் அகோஷயன். என்னது
ब्रह्मज्ञानेन अनर्थज्ञानम. ओके, ब्रह्मज्ञानेन अनर्थहानिः, सारी ज्ञानम उंदी, ब्रह्मज्ञानेन अनर्थहानिः. బ్రహ్మజ్ఞానత్నాలే అనర్థం అనే వార్త ఫస్ట్ శ్లోకத்தில் ఉపయోగపడుతుంది. கன்க்ளூஷன் எவ்ரிதிங். அந்த பிரம்ம ஞானத்துக்கு பேர் தான் ஆனந்தம். ஆனந்தச்ச அபி அகோஷயன். அந்த பிரம்மம் ஆனந்த ஸ்வரூபம், பிரம்ம ஞானம் ஆனந்தம் தான். ஏன்னா ஆனந்தம் அనే வார்த்தை முக்கியம். ஸோ இதுதான் இன்னும் எத்தனையோ உபனிஷத்துகள் எல்லாம் சொல்கிறது இதே விஷயந்தான். உபனிஷத்துகள் மட்டும் இல்லை, புராணங்களுக்குள்ள கூட என்ன கதை எப்படி சொன்னான்னு கடைசியில் எதுவுமே முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியம். திஸ் இஸ் த அல்டிமேட். சரி, இதோடு இங்கே நிறுத்துகிறோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.